அண்மைச் செய்தி. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் தேசிய தேர்வு முகமை மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. நீட் தேர்வில் 0.001% அலட்சியம் இருந்தாலும் அதனை முழுமையாக ஆராய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சமீபத்தில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து அவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுதவும் அனுமதி பிறப்பித்திருந்தது. இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த நீட் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தற்போது என்ன தெரிவித்திருக்கிறது, மேலும் விவரங்கள் என்னென்ன? நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசு ஜூலை 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. குறிப்பாக நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள், அதாவது 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது தொடர்பாகவும், நீட் தேர்வில் முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு தொடர்பாகவும் உச்சநீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ரிட் பெட்டிஷனை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசுக்கு பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் சில அப்சர்வேஷனையும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்திலே கொடுத்திருக்கின்றனர். அதாவது நீட் தேர்வை பொறுத்தவரை 0.0001% அலட்சியமோ கவனக்குறைவோ நடைபெற்று இருந்தால் கூட அவற்றை மிகவும் தீவிரமாக கையாள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. மாணவர்கள் இதற்காக தேர்வுக்காக தயாராகி இருக்கின்றனர். அந்த உழைப்பை நாம் மறந்துவிட முடியாது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது ஒரு ஏமாற்று அமைப்பிலிருந்து ஒரு மாணவர் மருத்துவரானால் அவர் இந்த சமூகத்திற்கு எத்தகைய தீங்கு விளைவிக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான விளக்கங்களை பெறுவதற்காகவும் ஜூலை 8ஆம் தேதி விரிவான வாதங்களை முன்வைப்பதற்காகவும் அன்றைய தினம் வழக்கை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஜூலை 8ஆம் தேதிக்குள் இருவரும் இந்த விவகாரத்தில் தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.